ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. இந்த வசனம் சொல்லுது, முதல்ல ஒரு தண்ணி இருக்கு, அது வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் டிஃபரன்ஸ். இந்த தண்ணி பூமிக்குரியது, ஜனங்கள், நம்ம வானத்துக்குரியவர்கள், நமக்கு நடுவில் என்ன இருக்குது? பெரிய கேப். ரெண்டாவது ஒரு தண்ணி இருக்கு, இது என்ன? உங்க லேண்டுக்கு பக்கத்திலே தான் இருக்கும், இது இருக்கும், வந்து 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 போயிட்டே இருக்கும் அலை. ஆனால் அந்த அலை உங்களை இழுத்து கொண்டு போகாதபடிக்கு நம்ம தான் என்ன செய்யணும்? கேர்ஃபுல்லா இருக்கணும். இது என்ன தெரியுங்களா? வெட்டாந்தரையிலிருந்து உருவாகக்கூடிய தண்ணி. அப்படித்தானே இருக்கு. 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், தோட்டத்துக்கு தண்ணீர் வாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி. இது எங்க இருக்கு? வெட்டாந்தரையிலிருந்து வருது. இது கீழே இருக்க தண்ணி இல்ல, சமுத்திரத்து தண்ணி இல்ல, இது எங்கிருந்து வருது? வெட்டாந்தரையிலிருந்து. இந்த தண்ணி தான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வச்சிருக்கிற பரிசுத்த ஆவியாகிய தண்ணி. இது தோட்டத்துக்குள்ள இருந்து வரும். இந்த ஆவியானவருடைய தண்ணி, அதான் இயேசு சொல்றார்ல, தாகமாய் இருக்கிறவன் இடத்தில் வரக்கடவன். இந்த தண்ணி ஓடி 4 ஆறு, அது தனி சப்ஜெக்ட். 4 ஆறுனா 4 பிரமாணம், 4 லேண்டு, 4 விதமான காரியங்கள் இருக்கு, இதெல்லாம் தனி. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு நதி ஒன்று ஓடிட்டே இருக்குது. வானத்துக்குரிய தண்ணியா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த தரிசனத்தை, தாகத்தை தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் யாரை வச்சிருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை வச்சிருக்கிறார். இந்த நதி நமக்குள்ள ஓடிட்டே இருக்கணும். இதுல நீங்க மூழ்கலாம். முழங்கால் அளவு, கணுக்கால் அளவு, இடுப்பு அளவு, நீந்தி நீந்தி. ஃபாதர் பெர்கமன்ஸ் பாட்டு அழகா இருக்கும். கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, இடுப்பு அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. இந்த தண்ணீர தான் நீங்கள் நானும் மூழ்கணும். இந்த பரிசுத்த ஆவியாக நதியின் தண்ணீர், இது சிங்காசனத்திலிருந்து வரும், இது ஏதேனிலிருந்து வரும். அந்த தண்ணி நம்மோடு கூட நம் தாகத்தை தீர்ப்பதற்கு, நமக்குள்ளதான விருட்சங்களை முளைய பண்றதுக்கு, அந்த ஆவியானவர் தான் அந்த வசனத்தை நம்ம கொடுத்து போஷிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த வசனம் தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சாப்பாடு. சரீரத்துக்கு எப்படி சாப்பாடோ ஆத்மாவுக்கு என்ன சாப்பாடு? வசனம். அப்ப எப்படி சரீரத்துக்கு தேவையான சாப்பாடு பூமியில முளைக்குமோ, அதே மாதிரி ஆத்மாவுக்கு தேவையான சாப்பாடும் என்ன செய்யும்? முளைக்கும். அப்ப எப்படி இந்த சரீரத்துக்கு தேவையான சாப்பாட்டுக்கு முளைக்கிறதுக்கு தண்ணி தேவையோ, அதே மாதிரி ஆத்ம சாப்பாடை முளைக்கிறதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். அந்த தண்ணிக்கு பேர் தான் என்னது? பரிசுத்த ஆவியானவர். அதைத்தான் பைபிள் சொல்லுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப இந்த தண்ணி உங்களுக்கு பாயும். இப்ப நீங்க பூமியில இருக்கிற மொத்த தண்ணியும் அல்ல, ஒதுக்கப்பட்ட தண்ணியும் அல்ல, வெட்டாந்தரையிலிருந்து ஒரு தண்ணி வரும். அந்த தண்ணியை குடிப்பதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். உங்களை என்னையும் வானத்துக்குரிய தண்ணியை வச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் பூமிக்குரிய தண்ணி உங்களை தாக்காம பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வெட்டாந்தரையிலிருந்து வரக்கூடியதான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறதான பரிசுத்த ஆவியாகிய தண்ணியை கொண்டு தாகம் தீர்க்கிறவர்களாய் காணப்படணும். இந்த தண்ணி சொல்றதுதான் கேட்கணும். இந்த தண்ணி பாயிர பக்கம் போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஆரோக்கியம். அது மாதந்தோறும் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கும். அது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. அந்த நதிக்கரை ஓரத்துல எல்லாம் முளைக்கும். அந்த நதி தாகம் தீக்கும், பாய்கிற இடத்துல எல்லாம் முளைக்கும். அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியாகிய தண்ணிக்கு தான் நாம காத்திருக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுக்கு பின்னாடியே ஓடணும், அதை தேடணும். இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவங்களா மாறிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமிக்குரிய தண்ணியோட இணையறதுக்கு வானத்து நட்சத்திரமும் கடற்கரை மணலும் சேர ட்ரை பண்ணுது. அப்புறம் கர்த்தர் பிரிச்சுட்டார் பூமியில. சரி, இதுக்கு மிஞ்சி வராதுன்னு சில காரியங்களை கர்த்தர் வச்சுட்டாரு. நாம என்ன பண்றோம்? அப்பப்ப போய் காலை நினைச்சிட்டு வருவோம். அப்ப போய் என்ன பண்ணுவோம்? காலை நினைச்சிட்டு. ஏன்ப்பா போய் காலை நினைக்கிற? கொஞ்சம் நல்லா இருக்குது, சில்லுன்னு இருக்குது, அங்க போய் கால் நினைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் என்னப்பா பண்ற? கால் நினைச்சா பத்தாது, குளிக்க வேணாமா? அவ்வளவு தூரம் போயிட்டு குளிக்காம வந்த, அதுல வர ஒருத்தர் சொல்லுவான், உனக்கு கடல்ல குளிக்க பயமா? நீ ஜாலியா குளிச்சு பாரு, ஒன்னும் ஆகாதும்பா. அப்படி குடிப்பி நீ, நான்லாம் நல்லா நீச்சல் அடிப்பேன், அதுல ஸ்ரீலங்கா போயிட்டு வர வேண்டாம்பா. சரிதான், எவனோ ஒருத்தன் ஸ்ரீலங்காக்கு போய் தைரியமா வந்துட்டான். ஆனா எவனும் உள்ள போனவன் செய்யுது 99 பேர் செத்துட்டான், ஒருத்தன் தான் பொழைச்சான். இவனுக்கு பிசா சொல்லுவான், பாரு இந்த ஒருத்தன் பொழைச்சிட்டான் பாரு, நீயும் போலாம்பா, தண்ணியில இறங்கு பார்க்கலாம்பா. ஆண்டவர் சொல்வார், இல்ல நான் வேறு பிரிச்சுட்டேன், வெட்டாந்தர வேறு, நீ முளைக்க பண்ணுகிற ஆளு, இங்க இருக்கிற தண்ணி உனக்கு வேணாம். இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், கால் நினைக்க நல்லா இருக்கும், சில்லுன்னு இருக்கும், ஜாலியா இருக்கும். ஒரு நாள் உன்னை விழுங்கு போடும். வரும், வராமல் இருக்காது. லைஃப்ல அதெல்லாம் வரத்தான் செய்யும். தூரத்துல பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். ஆனா உள்ள இறங்கின அது உன் தாகத்தை தீக்காது. அது உப்பு தண்ணி. அதுல சில நேரத்துல சில மீன் கிடைக்கும்,
அந்த மீனுக்கு ஆசைப்பட்டு உள்ள போன சிக்கிடுவேன். ஆண்டவர் சொல்றார், ஓரமா நில்லு. அப்ப ஆண்டவரே, எனக்கு இந்த ஓரமா நின்னா இங்க தண்ணி இல்லையே, இங்கிருந்து ஒரு தண்ணியை நான் எழுப்ப பண்ணுவேன். அந்த தண்ணி உன் தாகத்தை தீர்க்கிற தண்ணி. அது பரிசுத்தாவியாகிய தண்ணி. அது உங்களை எங்கெல்லாம் கொண்டு போகணுமோ அங்கெல்லாம் கொண்டு போகும். என்ன முளைக்க பண்ணணுமோ முளைக்க பண்ணும். எந்த விருட்சம் கொடுக்கணுமோ அதை கொடுக்கும். அந்த தண்ணியோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? உங்களை சாக விடாமல் பாதுகாக்கும். இந்த தண்ணி இருக்குதுல, சமுத்திர தண்ணி, அது உங்களை கொன்று போடும். ஆனா இந்த தண்ணி இருக்குது, ஜீவனை கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் வனாந்தரத்துல சாகிற இடத்துல கிடக்குறான், இஸ்மவேல்னு ஒருத்தன். வசனம் சொல்லுது, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அவள் கண்களை திறந்தார், அங்கே ஒரு நீரூற்று இருந்தது. பிள்ளை வளரும் வரை கர்த்தர் கூட இருந்தார். அதான் அந்த தண்ணியோட ஸ்பெஷாலிட்டி. நாம துன்மார்க்கனா துஷ்ட மனுஷனா இருக்கலாம், இஸ்மவேலன் துஷ்ட மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. ஆனா பரிசுத்தாவியாக தண்ணி நம்மளை காப்பாற்றி உருவாக்கி அவர் ஆசைப்பட்ட அந்த தரிசனத்தை அடைய வைப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது இவ்வளவுதான், ஒரே ஒரு விஷயம்தான். கர்த்தர் இந்த பிளானை இப்ப நம்ம ஓவராலா ஒரு சில விஷயங்களை தான் பார்த்துருக்கிறோம். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், வானத்துக்குரிய தண்ணிக்கும் பூமிக்குரிய தண்ணிக்கும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வானத்தை நட்சத்திரத்துக்கும் கடற்கரை மணலுக்கும் பிரிவினை உண்டாக்கியிருக்காரு. ரெண்டும் சேரவே கூடாது. அடுத்து பூமியில உள்ள தண்ணியிலேயே ஒரு தண்ணியை கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? ஜனங்களை உன்னை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. அது உன்னை இழுத்துட்டு போயிடும், சாவடிச்சிடும். அந்த தண்ணி வேண்டாம். ஆனா கர்த்தர் உனக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்கி இருக்கிறார். இது வரும், இங்கிருந்து தான் என்ன வரும்? தண்ணி வரும். இதுதான் உன் தாகத்தை தீர்க்கிறதான தண்ணி. இந்த பரிசுத்த ஆவியாக தண்ணிக்கு நீங்க காத்திருந்தீங்கன்னா, இந்த கடல் மாதிரி இது பெருசா தெரியாது, இது ஜாலியாலாம் இருக்காது, குளிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஆனா இது மட்டும்தான் உன் தாகத்தை தீர்த்து உன் நிச்சயவனோடு கூட வைக்கும். ஒரே ஒரு கதை சொல்லிட்டு முடிக்கிறேன். காட்ஸ் பிளானை செய்ய போறீங்க, இல்ல அதுல நிக்கிறீங்கன்னா, அது உங்களுக்கு பிடிச்சதா இருக்கவே இருக்காது. உங்க கண்ணுக்கு பிடிச்சதா இருக்கவே இருக்காது. உங்க ஆத்மாவுக்கு தேவையானதாக இருக்கும். அதை செஞ்சு முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும், இதான் கர்த்தருடைய பிளான்னு சொல்லி. சில நேரத்தில் உங்க கண்ணுக்கு பிடிச்ச கடல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஒரு நாள் இழுத்துட்டு உள்ள போயிடும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா தேவ சமூகத்துல? ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? நான் தைரியமாய் சொல்லுவேன், இங்க இருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் ஒரு திட்டத்தோடு கூட அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனம் இருக்கு. அது கர்த்தர் கொடுத்த யூனிக் பிளான். எனக்கு எப்படி இதை கொடுத்தாரோ அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த யூனிக் பிளான் யாருக்கும் புரியாது. நீங்க போய் சொன்னா கூட அவங்களுக்கு தெரியாது அது எப்படி அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு புரியும். ஏன்னா அது உங்களுது. பூமிக்குரிய தண்ணி அதை கெடுக்காதபடி நீங்கள் வானத்துக்குரிய தரிசனத்துக்குரியவராக இருங்கள். அந்த தரிசனத்தை புடிச்சுக்கோங்க. ஒரு நாள் வரும், வருகை தாமதிக்குமானால் அந்த தரிசனத்தை எடுத்து கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை ஓட பண்ணுவார், தங்கி இருக்க பண்ணுவார், தாமரிக்க பண்ணுவார். ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனா கர்த்தர் செய்ய சொல்லிட்டாரா, யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா அது உங்க தரிசனம். அதுக்காக தான் நீங்க உருவாக்கப்பட்டீங்க. இரண்டாவது, நீங்க அந்த தரிசனத்துல ஓடும்போது உங்களை விட்டு சிலரை கர்த்தர் வேறு பிரிச்சு தனியா வச்சிருக்கிறார். தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது. அவங்க உங்களை அழிச்சு விடாதபடி, உங்களை இழுத்துட்டு போயிடாதபடி கர்த்தர் அவங்களை ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டாரு. ஆனா நீங்க அவங்க கிட்ட போய் மாட்டிடாதீங்க. அவங்க பிசாசின் வாயில் இருக்கிற வெள்ளம் மாதிரி. அவங்களுக்கு உங்களை கொண்டு போகும்படி, பிசாசு வெள்ளம் கொண்டு போகும்படி எருசலேமுக்குள்ள புறஜாதி ஸ்திரீகள் உள்ளே வந்து சாலமோனை தேவனை விட்டு தூரம் கொண்டு போயிட்டாங்க. அதான் நடக்கும். பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை விட்டு யூதாசை தூரம் கூட்டிட்டு போயிட்டாங்க, காசாசையை காட்டி. அதான் அந்த வெள்ளம் செய்யும். அமலேக்கிய ராஜா ஆடு மாடுகளை கொடுத்து சவுல தூரம் கூட்டிட்டு போயிட்டான் தேவனை விட்டு. போய் மாட்டிடாதீங்க. சில இடத்துல நிக்கணும்னா அங்கே நிக்கணும், உள்ள போக கூடாது. நான் சொல்றது வெறும் மாம்ச காரியங்களை மட்டும் சொல்லல. மனுஷர்கள், பணம், பொருள், எது கர்த்தர் கொடுக்கலையோ அது நமக்கு வேண்டாம், அவ்வளவுதான். நீங்க
கர்த்தர் சித்தம் இல்லாம செய்யற ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு விலையை நீங்க கொடுப்பீங்க, ஒரு விலை கொடுப்பீங்க. அந்த விலையை கொடுக்காம நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா நீங்க லேண்டிலே நிக்கணும், தேவ சித்தத்திலே நிக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா இந்த வெள்ளம் உங்களை கொண்டு போகாது. ஆனா அதுக்கு பதிலா உங்க பக்கத்திலே ஒரு நீரூற்று இருக்குது, ஒரு நதி ஓடுது. அந்த நதி உன் தாகம் தீர்க்கும், அந்த நதி உன்னை செழிப்பாக்கும், அந்த நதி உன்னை உயர்த்தும். அந்த நதி கடல் மாதிரி பெருசு கிடையாது பார்க்கறதுக்கு. அந்த நதி நீ அதுல கடல்கிட்ட எதிர்பார்க்கிற எதையும் எதிர்பார்க்க முடியாது. பார்க்கறதுக்கு நதியை விட கடல் பெருசா தெரியும். ஆனால் நதி தான் உன்னை ஜீவனோடு கூட வைக்கும். அந்த தரிசனம் தான் உன்னை ஜீவனோடு கூட வைக்கும். இது பெருசா அழகா பார்க்கிற சமுத்திரம் ஒரு நாள் உன்னை கொன்று போடும். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் உங்ககிட்ட பேசி இருந்தா கரங்களை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு வச்ச திட்டத்துல தரிசனத்துல மனுஷனோ உலகமோ பொருளோ பணமோ ஆஸ்தியோ எதுவும் இழுத்து விடாதபடி முடிவு பரியந்தம் அந்த தரிசனத்திலேயே நிக்க நான் வானத்துக்குரிய சந்ததியாய் மாற எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இடைப்பட்ட காரியத்துக்காய் உமக்கு நன்றி. நீர் வருமளவும் எனக்குள்ளதை பற்றி கொண்டிருக்க எனக்கு கிருபை பாராட்டும். ஏதோ ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதபடி, ஏதோ உம்மை விட்டு என்னை தூர கொண்டு போகாதபடி முடிவு பரியந்தம் நிலை நிற்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட பேசட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.